மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனகாய் கஷ்டங்கள் சாகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான தத்துவம் நமக்கு சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுளை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு நிறைவுள்ளவராய் இருப்பது போன்று நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைவுள்ளவராய் அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைத்தனங்கள் இருக்கிறன அல்லவா, அவற்றுல நீங்க நிறைவுள்ளவராய் இருங்கள் அப்படின்னு சொல்லித்தான் அவர் சொல்றாரு. அதாவது ஆழமாக சொல்ல போனால் நீங்க கொடுக்கக்கூடிய மன்னிப்பு இருக்குதே, அந்த மன்னிப்புல நிறைவுள்ளவர்களாய் இருங்க. ஏதோ மற்றவங்க பார்க்குறாங்க என்பதற்காக, நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காக மன்னிப்பது போன்று மன்னித்து அதுக்கப்புறமா எப்படிடா பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்காதீங்க. அது முழுமையான நிறைவான மன்னிப்பாக
அமையாது. உங்க தகப்பன் பரம தந்தை உங்களை மன்னிக்கிற பொழுதும் நிறைவாகத்தான் மன்னிக்கிறாரு. அவர் வெஞ்சம் பாராட்டி மன்னிக்கிறவர் கிடையாது. எப்படா பழி தீக்கலாம், எப்படா இவன் தப்பு பண்ணுவான் அப்படின்னு உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக பழி வாங்குவதற்காக உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருப்பவரே கிடையாது. உங்களை அவர் ஒரு போதும் தண்டிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிற தெய்வமே கிடையாது. அவரே அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்கணும்? ஒருத்தரை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமாக அவரை பழி வாங்குவதற்கு நினைக்கவே வேண்டாம். மகிழ்வை கொடுக்கணுமா? ஒருத்தருடைய வாழ்க்கையில மகிழ்வை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்வை உண்மையான மகிழ்வா கொடுங்க. ஏதோ சரி வேற வழி இல்லை என்பதற்காக மகிழ்வாக இருப்பது போன்று நடிக்காதீங்க. இன்னைக்கு நடிப்பது ரொம்ப இலகுங்க. முகமூடி போட்டுக்கிட்டு வாழ்வது ரொம்ப இலகுங்க. ஆனா உண்மையாக வாழ்வது கடினம். உண்மையான மகிழ்வை கொடுத்து தான் பாருங்களேன். ஏன்னா உண்மையான மகிழ்வு அதை கொடுப்பதற்கு இன்னைக்கு நிறைய பேர் கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சோகமும் வேதனையும் நிறைந்து இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையிலும் அது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அதையும் தாண்டி நீங்க ஒருத்தரை மகிழ்ச்சி படுத்துவீங்களாக இருந்தா, ஒரு சமூகத்தை மகிழ்ச்சி படுத்துவீங்களாக இருந்தா, அவங்கள சுற்றி இருக்கிறாங்களே அவங்கள மகிழ்ச்சி படுத்துவீங்களாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி மூலமாக யாரெல்லாம் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைக்குதே, அந்த நிறைவை பார்க்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையிலும் நிறைந்த மகிழ்வை கொடுப்பார். என்னதான் நீங்க வாழ்க்கையில கஷ்டத்தோடு இருந்தாலும் வேதனையோடு இருந்தாலும் அடுத்தவர்களை அதெல்லாம் பார்த்துக்காம அவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்துறீங்க இல்லையா, அதை பார்க்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையை மகிழும்படியாக பண்ணுவார். எனவே நீங்க அன்பை கொடுப்பதாக இருந்தாலும், மன்னிப்பை கொடுப்பதாக இருந்தாலும், இரக்கத்தை கொடுப்பதாக இருந்தாலும் நிறைவாக கொடுங்க. அப்படி கொடுக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவரை போன்று இருக்கணுமாக இருந்தால் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். நாம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மையின் காரியங்களையும் நிறைவுள்ளவர்களாக இருப்போம். கடவுளை அடுத்தவர்களுக்கு பிரதிபலிப்போம். அப்படி பிரதிபலித்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை காணுகின்ற தெய்வம் அதை ஆசீர்வதிப்பார். ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ வாழ்த்துகிறேன். ஆமென்.